Hello students, welcome to 1 plus 1 channel. இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா if f of x is equal to x minus 1 by x plus 1 ன்னு கொடுத்துருக்காங்க. x is not equal to minus 1, show that f of x is equal to minus 1 by x provided x is not equal to 0 ன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா f of x கொடுத்துட்டாங்க, x is not equal to minus 1 கொடுத்துருக்காங்க, x is not equal to 0 கொடுத்துருக்காங்க. சரி, அதெல்லாம் ஒரு கண்டிஷனாக கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு தேவையானது என்னென்னா f of x கொடுத்துட்டாங்க, இதை வந்து கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. f of x வந்து 1 by xன்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க, minus 1 by x ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. அதாவது நம்ம இது கண்டுபிடிக்கணும்னு அர்த்தம். சரி, இப்போ கொஸ்டின் படி நான் எடுத்துக்கிட்டேன். ஏன் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க, எக்ஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு 1 அப்படிலாம் கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ் இருக்க இடத்துல 1 போட முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, வேறு ஒன்றும் கிடையாது. ஏன்னா எக்ஸ் இருக்க இடத்துல 1 போட்டோன்னா இது 0 ஆகிடும், அதனால். ஓகே, சரி, இப்போ வந்து நம்ம f of x கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இது வந்து காம்போசிஷன் மாதிரி தான், காம்போசிஷன் ஃபங்க்ஷன் போடுறோம் இல்லையா, f அதுதான் இது. f தான் அவங்க டைரெக்டாக f of x கொடுத்துறாங்க. திஸ் இஸ் நத்திங் பட் f. சரிங்களா? ஸோ f of x அப்படின்னா என்ன அர்த்தம்னா f of இந்த f அப்படியே எழுதிக்கிட்டேன். இந்த இடத்துல நம்ம f of x போட போகிறோம். f of x என்னதுன்னா x minus 1 by x plus 1. தெளிவாக புரிஞ்சுதுங்களா? இப்போ நெக்ஸ்ட் பாருங்க, இதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணுவோம், f.fல f of x போட்டதுக்கப்புறம் இதோட மீனிங் என்னென்னா fல போயிட்டு இதை அப்படியே நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும். அதாவது இதுதான் f. இப்போ இதோட மீனிங் என்னென்னா f of xன்னு அர்த்தம். இது ஃபுல்லாக x, அதாவது x இருக்க இடத்துல நான் என்ன போடணும், x minus 1 by x plus 1ன்னு எங்கே போடணும்னா இங்கே போடணும். f of xல போயிட்டு x இருக்க இடத்துல x minus 1 by x plus 1 நான் போடணும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இந்த ஸ்டெப்பில். இப்போ இந்த இதில் எங்கெல்லாம் x வருதோ அதை இதை போடணும். இப்போ என்ன அர்த்தம், x minus 1ன்னு இருக்கா, அப்போ x இருக்க இடத்துல என்ன போடணும், இதை ஃபுல்லாக போடணும். x minus 1 by x plus 1, நெக்ஸ்ட்டு minus 1, நியூமரேட்டர் தான் முடிஞ்சிருக்கு, by அதே மாதிரி டினாமினேட்டரில் x plus 1, அப்போ x இருக்க இடத்துல இதை அப்படியே போடணும். இப்போ x minus 1 by x plus 1 plus 1. கான்செப்ட் தெளிவாக புரியுதுங்களா? இப்போ நம்ம எப்பயும் போல் நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு இது மேலே இருக்கிறத பண்ண போகிறோம். என்ன பண்ணுவோம், இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம், இதோட மல்டிப்ளை ஆகும், இதுவும் இதோட மல்டிப்ளை ஆகும். அப்போ x minus 1 minus 1 into this x plus 1. ஓகே, பை இந்த டினாமினேட்டர் அப்படி, அதாவது எல்சிஎம் எடுக்கிறோம், வேறு ஒன்றும் இல்லை. இதோட இங்கே வந்து பை 1 இருக்குன்னு அர்த்தம், டினாமினேட்டர் சேம் பண்ணுறோம். அப்போ என்ன பண்ணுவோம், இதோட இதை மல்டிப்ளை பண்ணிவிட்டு ஒரே டினாமினேட்டர் எழுதுறோம். பை அதே மாதிரி இதையும் அதே மாதிரி பண்ணணும். அப்போ x minus 1 plus 1 into இதோட இதை மல்டிப்ளை ஆகும் x plus 1 பை இந்த டினாமினேட்டர் x plus 1. கான்செப்ட் தெளிவாக புரியுதுங்களா? இப்போ உள்ளே மல்டிப்ளை பண்ண போகிறோம். x minus 1 into இந்த மைனஸ் 1 உள்ளே மல்டிப்ளை பண்ணும்போது இது மைனஸ் எக்ஸ் ஆகிடும், இது மைனஸ் 1 ஆகிடும். மைனஸ் எக்ஸ் மைனஸ் 1 பை எக்ஸ் ப்ளஸ் 1. நீங்கள் வேணும்னா இந்த டபுள் டினாமினேட்டர் போடாமல் இங்கேயே நீங்கள் வந்து டிவைடட் பை சிம்பிள் போட்டு கூட இது இப்படி மேலே எழுதிக்கலாம். புரியுதுங்களா? அதாவது டிவைடட் பை சிம்பிள் போட்டு இதை மேலே எழுதிக்கலாம். நான் வந்து அப்படியே போடுறேன். ஓகே, ஸோ எக்ஸ் மைனஸ் 1 ப்ளஸ், இப்போ 1ஓட இதை மல்டிப்ளை பண்ணால் அதே தான் வரும், எக்ஸ் ப்ளஸ் 1 பை இந்த எக்ஸ் ப்ளஸ் 1. இப்போ மேலே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் கேன்சல் ஆகிடும், கீழே பார்த்தீங்கன்னா மைனஸ் 1 ப்ளஸ் 1 கேன்சல் ஆகிடும். ஸோ மேலே மீதி இருக்கிறது மைனஸ் 1 பார்த்தீங்கன்னா மைனஸ் 2ன்னு ஆயிரும். சேம் சைனாக இருந்தால் ஆட் பண்ணிவிட்டு அதே சைன் எழுதுவோம் இல்லையா, மைனஸ் 2 பை எக்ஸ் ப்ளஸ் 1, கீழே பார்த்தீங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் 2x ஆகிடும், 2x பை எக்ஸ் ப்ளஸ் 1ன்னு கிடைக்கும். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா மைனஸ் 2 பை எக்ஸ் ப்ளஸ் 1ன்னு கிடைக்குது, மைனஸ் 2 பை எக்ஸ் ப்ளஸ் 1 கிடைக்குது, கீழே பார்த்தீங்கன்னா 2x பை எக்ஸ் ப்ளஸ் 1ன்னு கிடைக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இது அப்படியே இப்படி மேலே போகும்போது ரெசிப்ரோக்கல் ஆகும். அதாவது இதோட மீனிங் என்னென்னா மைனஸ் 2 பை எக்ஸ் ப்ளஸ் 1 டிவைடட் பை 2x பை எக்ஸ் ப்ளஸ் 1. இந்த ஸ்டெப்பை தான் நான் இங்கே ஸ்டார்டிங்லேயே ஃபஸ்ட்லேயே எழுதிக்கோங்க அப்படின்னு சொன்னேன். ஃபஸ்ட்லேயே கூட அப்படி பண்ணிக்கலாம். திஸ் இந்த டிவைடட் பை சிம்பிள் போட்டு இதை எழுதிக்கலாம். அப்போ இந்த ஹோல் டிவைடட் பை போடுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி டிவைடுன்னு 2 ஸ்டெப்பாக எழுதிட்டு வருவோம். சரிங்களா? நான் அதை வந்து ஃபைனலாக எழுதியிருக்கேன். இப்போ 2 ஃப்ராக்ஷன் எப்படி நம்ம டிவைட் பண்ணுவோம், ரெசிப்ரோக்கல் பண்ணுவோம்ல, இன்டூன்னு ஆக்கிட்டு அதே மாதிரி மைனஸ் 2 பை எக்ஸ் ப்ளஸ் 1 இன்டூ எக்ஸ் ப்ளஸ் 1 பை 2x, அதாவது ரெசிப்ரோக்கல் ஆயிடுச்சு. இப்போ எக்ஸ் ப்ளஸ் 1 கேன்சல் ஆயிடுச்சு, அடுத்து 2 கேன்சல் ஆயிடுச்சு, மீதி இருக்கிறது என்ன இருக்குது,
minus 1 by x. ஸோ இதை நம்ம ப்ரூவ் பண்ண சொல்லியிருந்தாங்க. அதாவது f of x is equal to minus 1 by x. கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க? show that. ஸோ hence proved. இதுதான் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்து f of x கண்டுபிடிக்கும் போது minus 1 by x வருதுன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து ப்ரூவ் பண்ணிட்டோம். இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணும்போது நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இந்த இடத்துல f of x, இப்போ f of xல போயிட்டு x இருக்க இடத்துல இதை அப்படியே ரீப்ளேஸ் பண்ணுங்கள். அப்படியே இந்த x இருக்க இடத்துல அப்படியே இதை எழுதிக்கிட்டு -1, x இருக்க இடத்துல அப்படியே இதை எழுதிக்கிட்டு +1. வேறு ஒன்றுமே டிஃபிகல்ட்டி கிடையாது இதில். சரிங்களா? ரொம்ப சிம்பிள் சம் தான், கொஞ்சம் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ ஒரு 4 தடவை இந்த சம் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். திரும்ப திரும்ப பாருங்கள் வீடியோவை இந்த சம்மை. அப்போ தான் உங்களுக்கு இன்னும் நல்லா கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே, ஸோ கண்டிப்பாக இந்த சம் நல்லா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். So thank you so much for watching, students. Bye bye.